இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதிகாலை நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய முகத்தை தேடும்படிக்கு இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசனத்திலிருந்து எங்களுடைய நாளை நாங்கள் தூங்கும்படிக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கி வருவதாக, உம்முடைய பரிசுத்த சமூகம் எங்கள் மத்தியிலே இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே 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 உன்னதமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருவதாகப்பா, ஒத்தாசை வருவதாகப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார் என்று சொன்ன கர்த்தர். ஓ ராபா ராபா, எங்களை ஒரு நாள் ஒரு பொழுதும் கைவிடாது, எங்களை நமது தோளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது. தகப்பனும் தாயும் கைவிட்டால் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன கர்த்தர். ஹல்லேலூயா. உருக்கமான இரக்கங்களாக எங்களை சேர்த்துக் கொள்ளுகிற கர்த்தர். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை ஆண்டவரே. உம்முடைய காருண்யம் எங்களை மூடி இருக்கிறதப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டா, காக்கும் தேவன் உறங்க மாட்டா. கால்கள் தள்ளாட விடமாட்டா, காக்கும் தேவன் உறங்க மாட்டா. இஸ்ரவேல்
கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. வேறு எங்கும் நாங்கள் எங்கள் கண்களை நோக்கி பார்க்க போறதில்லை, வேற எதையும் நாங்கள் நோக்கி பார்க்க போறதில்லை. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தர் உம்முடைய கரத்திலிருந்து மாத்திரம்தான் எங்களுக்கு ஒத்தாசை வரணும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக.
எழுதியிருப்போம். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ஓ அவருடைய சட்டையின் மறைவு நம்மை மூடி காக்கிறது. ஹalleluya hallelujah hallelujah. அது உன்னதமானவருடைய சட்டையின் மறைவு நம்மை காக்கிறது. ஹalleluya hallelujah hallelujah. ஓ அவருடைய சட்டையின் மறைவு கீழ் நாம் வாழ்கிறோம். ஹalleluya. அந்த உன்னதமான மறைவு கீழ் தான் நாம் நிற்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah. நல்ல வாசனை துதிக்கு, நல்ல வாசனை துதிக்கு. ஓ இந்த நாள் விசேஷமா இந்த மாதம் நம் வெற்றியை சுதந்திரிக்கிற மாதம். நல்ல வாசனை துதிக்கு. ஹalleluya hallelujah hallelujah. ஓ வெற்றி 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 வெற்றியை கொண்டாடுகிற மாதம். ஓ ரபா தகர ஷமரபனா ரிமலா பல ஷகரதிய கரதனா ரிமலா ஷமரதனா கரதிய கரதனா. கர்த்தரை தேடுகிற தேவ ஜனமே, ஓ வெற்றி 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 வெற்றி. கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். ஓ ஜெய கிறிஸ்து. ஓ ஷகரவலதனா. ஓ அவர் நமக்கு முன்பாய் போகிறார். அந்த ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பாய் போகிறார். இந்த மாதத்தை ஓ காணும்படியாய் கால் வைக்க செய்த தெய்வம். ஹalleluya. இந்த மாதத்திற்கு நமக்கு முன்பாக நடந்து போகிறார். எல்லா கோணநாளைகளை செவ்வையாக்கத்தக்கதாக, கரடு முரடான உடைக்கத்தக்கதாக ஓ கர்த்தர் நமக்கு வழியை உண்டாக்கி நமக்கு முன்பாய் போகிறார். எல்லா கரங்களை உயர்த்தி ஹalleluya hallelujah. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. நம் தேவன் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். ஓ ஹalleluya. எண்ணற்ற தூதர்கள் ஓ சேனையின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓ ஹalleluya 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 என்று ஆர்ப்பரிக்கும் துதியின் மத்தியிலே வாழுகிறவர். ஓ ஹalleluya. இந்த கால வேளையிலே தேவனை ஆராதிக்கும்படியே வந்த தேவ ஜனமே, ஹalleluya. அந்த தூதருடைய துதியை காட்டிலும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம் துதியிலே கர்த்தர் மகிழுகிறவர். ஹalleluya. நம் தேவனிடத்தில் வருவதெல்லாம் அவருடைய நாமத்தை நல்ல சத்தத்தோடு உயர்த்துங்கள். ஓ வேதம் சொல்லுகிறது, முழு மனதோடு முழு மனதோடு முழு சிந்தையோடு நாமத்தை தொழுதுவிடுங்கள். ஏன்னா பரலோகத்தில் அப்படிதான் துதிக்கிறார்கள், இடைவிடாமல் அப்படிதான் துதிக்கிறார்கள். ஹalleluya hallelujah hallelujah. ஓ ரபா ஷகரபா நதனா. ஓ சேனையின் தேவனாகிய கர்த்தர் நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர். ஓ glory hallelujah
பரலோகத்திலே பெரிய இடி முழக்கம் போல இரைச்சல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஒரு பெரிய கடல் இறைச்சிய போல ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பக்தன் யோவான் சொல்லுகிறார், ஹalleluya. அந்த சத்தத்தை என்னவென்று நல்லா கேட்கும் பொழுது அந்த சத்தம் சொன்னதா, அந்த சத்தம் அல்லேலூயா என்கிற ஆர்ப்பரிப்பின் சத்தம் பரலோகத்தில் இடி முழக்கம் போல கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவருடைய சமூகத்திலே நிற்கிற தேவ ஜனமே, நம்முடைய துதி இடி முழக்கம் போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இடி முழக்கம் போல கர்த்தரை துதிக்க நம்மை அழைத்திருக்கிறார். ஓ ஷபா லரா ஹதனா. ஓ பரிசுத்த ஆவியானவரே, இந்த கால வேளையிலே உம்முடைய நாமத்தை நான் உயர்த்த துதிக்க எங்களை ஒருநிலைப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் இடி முழக்கம் போலவே துதிக்க போகிறோம், இடி முழக்கம் போலவே ஆராதிக்க போகிறோம். ஏன்னா எங்கள் தேவன் அப்படி துதியில நாம் வாழுகிறவர், அப்படி துதியில் நாம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நாங்களும் எங்கள் துதிகளை ஆண்டவரே அப்பா எங்கள் வாய்களை விரிவாய் திறந்தமை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதித்து உம்மை கனப்படுத்த போகிறோம். ஆண்டவரே ஹalleluya. உம்மை துதிக்கிற ஜனமாக, உம்மை துதிக்கிற ஜாதிகளாய், உம்மை தொழுதுகிற ஜனமாக தெரிந்து கொண்டீரே, உம்மையே துதிப்போம், உங்க நாமத்தையே உயர்த்துவோம், உங்க நாமத்தில் ஜெயம் எடுப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, இந்த விசேஷமாய் ஆண்டவரே ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி இந்த காலை ஆராதனை சமூகத்தில் இருக்கிறோம். இந்த நிற்பதை கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கடந்த மாதம் எல்லாம் கண்மணி போல காத்து மீண்டும் ஒரு புதிய மாதத்தை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் ஜீவனோடு இருக்க ஆண்டவரே எங்கள் பாராட்டுகிற தெய்வக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் சுகத்தோடு இருக்க தேவன் பாராட்டின தெய்வக்காக வந்து ஸ்தோத்திரம். எங்கள் விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உங்களுடைய பாதுகாப்பு இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை மூடியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒன்றும் பின்னமாய் காத்து நடத்தினுடைய தெய்வக்காக வந்து ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில அப்பா இந்த சமூகத்தில் இன்னொரு சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். இந்த மாதம் ஆண்டவர் வெற்றியை சூழ்ந்திருக்கிற மாதம், வெற்றியை கொண்டாடுகிற மாதம். இந்த மாதத்துல நாங்களும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டுகிற தயவு இறக்குகளை கொண்டாடத்தக்கதாக ஹalleluya. ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துங்க. ஒவ்வொரு நாளும் அந்த ஜெய கிறிஸ்துக்கு முன்பாக நீர் கடந்து போய் எங்களை வெற்றியாய் நடத்துங்கப்பா. நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தயவுசெய்து உட்காருங்க. ஹalleluya, ஹalleluya. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபின் புத்தகம், புதிய ஏற்பாடு யாக்கோபின் புத்தகம் 312ஆம் பக்கம் 17ஆம் வசனத்தை நாம் சத்தத்தோடு வாசிப்போம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையும் இல்லை. அல்லேலூயா. தேவன் இந்த மாதத்திலே அவருடைய நன்மையான ஈவுகளை நமக்கு தந்து கொண்டே இருக்க போகிறார். ஏன்னா அவருடைய ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நன்மை தரது மட்டும்தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் தீமையை தருகிற தேவன் அல்ல, துன்பத்தையும் உபத்திரத்தையும் தருகிற தேவன் அல்ல, அவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாகவே நடத்துகிறவர். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். அல்லேலூயா. நம்ம குடும்பங்களில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் நன்மை மட்டும்தான் செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நன்மைகள் அவன் எங்கிருந்து வருதுன்னா பரத்திலிருந்து வருகிறது, ஜோதிகளின் பிதாவிடத்தில் வருகிறது. அதான் நம்ம பாடல்ல பாடணும். எனக்கு ஒத்தாசர் பரவதம் நேரா அது எங்க இருக்கு? பரலோகத்தில் இருந்து நன்மையான ஈவுகளை தேவன் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறவர். அல்லேலூயா. நன்மையான ஈவுகளை
நிச்சயம் நாம் நம் பிள்ளைகளும் அனுபவிக்கிற மாதத்திற்குள் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவதாக. இந்த விசேஷமாக என்னுடைய இந்திய தேசம் இந்த மாதம் ஒரு வெற்றியை கொண்டாடுகிற மாதம். ஏன்னா ஆகஸ்ட் 15 நமக்கு என்னங்க சுதந்திர தினம், ஒரு விடுதலையை அடைந்த நாள், இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்த நாள். அப்ப இந்த சுதந்திரத்திற்கு எவ்வளவு பாடுபட்டாங்க இல்லைங்களா? எவ்வளவு பாடுபட்டாங்க. சிலர் யுத்தம் பண்ணாங்க, சிலர் உண்ணாவிரதம் பண்ணாங்க, சிலர் ரத்த சாட்சியெல்லாம் ரத்தத்தை கொடுத்துலாம் மறிச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதுனா, இந்த வெற்றியை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் நானும் ரத்தம் சிந்த தேவையில்லை. அல்லேலூயா. ரத்தம் சிந்த தேவையில்லை, பெரிய யுத்தம் பண்ண தேவையில்லை. இங்க இந்த உலக சுதந்திரத்திற்கு யுத்தம் பண்ணாங்க, ரத்தம் சிந்தினாங்க இல்லைங்களா? ஆனா தேவன் இந்த நாட்களிலே நாம் வெற்றி பெறுவதற்கு நாம் எந்த யுத்தம் பண்ண தேவையில்லை, எந்த ரத்தம் சிந்த தேவையில்லை. ஆனா வேதம் சில வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறது. அதை செய்தால் போதும், கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் வெற்றி மேல வெற்றி தர போகிறார். அல்லேலூயா. சகாயம் முன்னாடி வரும், எப்பவுமே முன்னாடி தான் வரணும். புதுசா ஒரு பிரெண்ட் கிடைச்சாங்கன்னா பின்னாடி போகக்கூடாது, முன்னாடி முன்னாடி. ஏன்னா அவங்க நல்ல என்ன கொஞ்சம் நல்லா வருது. கர்த்தர் மகிமைப்படட்டும். பாருங்க, இன்னைக்கு நாம் வெற்றியை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு அந்த வெற்றியை ரொம்ப அழகா நம்ம கரங்களை வைத்திருக்கிறார். எப்படி நாம் சுதந்திரித்துக் கொள்வது? நீ யுத்தம் செய்ய தேவையில்லை, நாம் பெரிய ரத்தம் சிந்த தேவையில்லை. இந்த வெற்றியை தருகிறவர் நம்முடைய கர்த்தராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம சொல்லுவோம், சுதந்திரத்துக்கு நிறைய போராட்டாங்க, இவங்களாம் வெற்றியை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா நமக்கு வெற்றியை வாங்கி தருகிறவர் ஒரே ஒருவர், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த வெற்றிக்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் நாம் ஏற்கனவே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப உங்களுக்கு பரிச்சயமான பகுதி தான். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்துல இந்த வெற்றிக்காக யோசபாத் ராஜா வெற்றி பெறுவதற்கு சில வழிமுறைகளை இங்கு செய்கிறார். 1:3 வசனம் சொல்லப்படுகிறது. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவிட்டார். அப்ப என்ன? நாம் வெற்றியை அடைவதற்கு ரொம்ப எளிதான காரியம் உபவாசம் இருப்பது. அல்லேலூயா. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவது. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அவர் ஜெபிக்கிறார். என்ன சொல்ற? அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு சகாயத்தை தேட கூடினார்கள். யூதாவிலும் வந்தார்கள். என்ன நடக்குது? இவர் ஜெபம் செய்ய ஆரம்பிக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நாம் எளிதாய் வெற்றி பெறுவதற்கு முதல் வழி உபவாசம் இருந்து ஜெபிப்பது. அல்லேலூயா. இப்ப நாம கத்தி எடுத்துல போராட முடியாது. பிசாசு கூட கத்தி எடுத்து போராடுவீங்களா? எந்த கத்தி எடுத்து போராட முடியாது. ஏன்னா நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தான் யுத்தம் செய்கிறார். அவருடைய ஆயுதம் எப்படினாலும் எடுப்பார். அவர் திடீர்னு ஒரு தூதர் அனுப்புவாரு, திடீர்னு ஒரு காத்து அனுப்புவாரு, திடீர்னு ஒரு பயத்தை ஒரு சத்தத்தை கொடுப்பாரு. பயம் வந்தே செத்துருவாங்க. ஆண்டுக்கு எப்படினாலும் ஒரு ஆயுதத்தை அவர் எடுப்பார். அது நமக்கு அவருடைய யுத்தம் நம்மளுக்கு ஆச்சரியமானது. அவர் இன்னொரு சில பார்க்கும்போது பார்ப்போம் என்ன நடக்குது. நாம் இன்னைக்கு வெற்றி அடைவதற்கு, வெற்றியுள்ள மாதத்தை கொண்டாடுவதற்கு 2 வழிகளை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். 1, உபவாசம் இருந்து ஜெபிப்பது. அல்லேலூயா. ஆமா, இந்த மாதத்தில் வெற்றியை சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். இது வேதம் கற்றுக் கொடுக்கிறது. வேதம் கற்றுக் கொடுக்கிறதா நம்ம சபைகளில் போதிக்கிறோம். அதை கைக்கொள்ள வேண்டும்.
என்ன நடக்குது? யோசபாத் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். யார் யார் ஜெபிக்கிறான் அப்படின்னா, அவன் மட்டும் ஜெபிக்கிறானா? இல்ல, யாரெல்லாம் கூட ஜெபிக்கிறானா? 14 வசனம். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தினாவின் குமாரனாகிய 13 வசனம். யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர் குழந்தைகளும் அவர் பெண் சாதிகளும் அவர் குமாரன் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அல்லேலூயா. ஆமா, நீங்க விஜய் பண்ண ஃபேமிலி பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாம் ஒட்டுக்கா வந்துட்டாங்க. எல்லாரும் ஆண்டவரை தேடுவதற்கு, ஏன்னா நாங்கள் வெற்றி அடைய வேண்டும், இந்த மாதம் முழுவதும் வெற்றியாய் நாங்கள் ஓட வேண்டும். அதற்கு வேதங்கள் கற்றுக் கொடுக்கிறது உபவாசம் இருந்து ஜெபியுங்கள். ஏன்னா இந்த மாதத்தில் பல நம்மளை பயப்படுத்துகிற காரியங்கள் வரதான் செய்யும். ஏன்னா வேதம் சொல்லுது, உலகத்துல உபத்திரம் உண்டு, இந்த உபத்திரத்தை நாம் ஜெயமாய் ஓடிதான் ஆக வேண்டும். அதற்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது உபவாசம் இருந்து ஜெபியுங்கள். அல்லேலூயா. நிறைய பழைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா சபைகளிலும் இந்த ஆகஸ்ட் மாதம் உபவாசம் கொண்டு இருக்கும். எல்லா சபைகளும், எந்த ஒரு சபைகள், எல்லா சபைகளும் உபவாசம் கொண்டு இருக்கும். ஆனா இப்ப சில சபைகள் மட்டும்தான் இருக்கு, எல்லா சபைகளும் பார்க்க முடியல. ஆனா தேவன் நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் ஏற்கனவே நாம் 7ஆவது நாள்ல வந்திருக்கிறோம் உபவாசம் கொடுத்தது. அப்ப ஆண்டவர் இந்த மாதத்துல வெற்றியை சுதந்திரிக்க 2 காரியம். ஒன்று, இதுல என்ன பண்றாரு? ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். நல்ல உபவாசம் இருந்து நான் மட்டும் அல்ல, யூத ஜனங்களையும் குடும்பத்தாரையும் மனைவியும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகள் எல்லாரும் கூட்டி ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இந்த மாதத்துல நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். உங்களால் முடிஞ்ச உபவாசம் என்ன பண்ணணும்? சரி, நீங்க உபவாசம் ஜெபிங்க. ஒரு சின்ன பிள்ளைங்க கூட நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு நேரம் உபவாசம் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நினைவேல பாத்தீங்கன்னா ஆடு மாடு கூட சாப்பிடல. நினைவேல பாத்தீங்கன்னா ஆடு மாடு கூட பில்ல போடலையா? அவ்வளவு கடுமையான உபவாசம் இருந்தார்கள். இந்த ராஜா சொல்லிட்டார், எப்ப தேசத்துக்கு அழிவு வரப்போது யோனா சொல்லிட்டாரு, யாரும் சாப்பிடக்கூடாது, எல்லாம் உபவாசம் எல்லாம் வெட்டுடுத்தி ராஜா முதல் கொண்டு சின்ன பிள்ளைங்க ஆடு மாடு எல்லாம் உபவாசம் தான். இன்னைக்கு அப்படி இருந்தாலும் மகிழ்ச்சி தான். இல்ல, எனக்கு அப்படி ஒரு நெருக்கம் வந்துருச்சு ஆனா அப்படி கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது, முடிந்த அளவு உபவாசம் இருந்து இந்த பகுதியில நானும் மனைவி பிள்ளைகள் குடும்பம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றோம்? உபவாசம் இருந்து, யூதா ஜனங்கள் எல்லாரும் கூடி உபவாசம் இருந்து கர்த்தரை ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கும் பொழுதுதான் நமக்கு வெற்றியை தருகிற தேவன். அப்ப சொல்றாரு ஆண்டவர், இந்த பண்ணுகிற யுத்தம், இந்த வெற்றி நீங்களா ஒண்ணு பண்ண முடியாது, நீங்களா நம்மளால வெற்றியை அடைய முடியாது. வெற்றியை தருகிற நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் எங்க பெரிய நம்பிக்கை. என்னன்னா, வெற்றி தருகிற தேவனுக்குள்ளேயே இருக்கிறார். அவர் வெற்றி வேத ஜெய கிறிஸ்து என் கூடயே இருக்கிறார். அப்ப நான் உபவாசம் ஜெபிக்கும் போது நான் செய்ய வேண்டிய யுத்தத்தை அவர் செய்கிறார். அதான் அடுத்த வசனத்துல சொல்லப்படுகிறது, 15ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, சகல யூத கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மாதம் வெற்றியை ஆண்டவர் தர போகிறார். ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்து தர. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டலாங்க, நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி வெற்றியை யுத்தத்தை கர்த்தர் செய்கிறார். வெற்றியை நமக்கு இலவசமாய் தருகிறார். நாம் உபவாசம் செபித்தால் போதும், ஜெயத்தை 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 கர்த்தர் தருகிறார். கர்த்தர் தருகிறார். கர்த்தர் தருகிறார். கர்த்தர் கர்த்தர்தான் 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 கர்த்தரே நமக்கு ஜெயத்தை தருகிறார். ஓ thank you Lord. hallelujah 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 hallelujah. அப்ப ஆண்டவர் எளிதாய் நமக்கு சொல்லுகிறார், நீ ஒண்ணும் பயப்படாத, நீ உபவாசம் ஜெபிக்கிற பாரு, அதனால நான் உனக்கு செய்ய போறேன். நீங்க கம்முன்னு ஜெபிக்க போறீங்க,
நான் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறேன். அல்லேலூயா. இந்த மாதத்துல நாம் எந்த சூழல் மத்தியில் இருந்தாலும் சரி, நிச்சயம் நமக்கு வெற்றி. ஏன்னா நாம் உபவாசம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? உபவாசம் ஜெபம் பண்ணிக்கிறீங்க தானே? கண்டிப்பா வெற்றி. இது எந்த மாசம் இல்லை. ஏன்னா இங்க அப்படிதான் நடந்தது. இவன் உபவாசத்தை ஜெபித்தா ஆண்டவர் சொன்னாரு, இது உங்க யுத்தம் இல்ல, இது என்னுடைய யுத்தம் சொல்லி கர்த்தர் யுத்தம் செய்ய எழுப்பி விட்டார். அல்லேலூயா. இப்ப இரண்டாவது காரியம் என்ன பண்ண சொல்றாருன்னா, ஒண்ணு உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது காரியம் நாம் செய்ய வேண்டியது அவர் சொல்லிக் கொடுக்கிறார். நீங்க என்ன பண்ண வேண்டும்? இந்த வெற்றி அடைவதற்கு இன்னொரு காரியத்தை செய்ய வேண்டும். வாசிங்க 20 வாசிங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். பாருங்க, நீங்க ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நீங்க ஜெபிக்கிறீங்க இல்லையா, நீங்க கர்த்தரை நம்ப வேண்டும். நம்பணும். ஆண்டவர் வெற்றி தருவார் நம்பணும். நீங்க ஆண்டவர் நிச்சயம் நமக்கு வெற்றி தருவார். சும்மா நான் சொன்னதும் அப்படியா? அப்படி இல்ல, கண்டிப்பா ஆண்டவருக்கு வெற்றி தருவார். இங்க சொல்றாரு, யாரை நம்புங்க? கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை தீர்க்கதரிசியை நம்புங்கள். அப்ப கர்த்தரின் வார்த்தையை பேசுகிற ஊழியர்களை நம்பணும். அதுதான் தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லுகிற ஊழியர்களை நம்பணும். இரண்டாவது கர்த்தரை நம்ப வேண்டும். எந்த ஊழியக்காரங்களை தவறான வழியில பாவ வழியில கொண்டு போறதுக்கு எந்த ஊழியக்காரர் நடத்த மாட்டாங்க. கர்த்தர் ஊழியக்காரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். என்ன நடக்குது? இந்த சித்தி பெருங்கள் இருக்குல்ல, அது இன்னொரு மொழிக்குள்ள பாத்தீங்கன்னா வெற்றி அடைவீர்கள். இந்த சித்தி பெருவீர்கள்னா வெற்றி அடைவீர்கள். என்ன? ஆண்டவர் நம்பும் பொழுது, நீங்க இந்த ஆண்டுடைய ஊழியர்களை நீங்க நம்பும் பொழுது என்ன நடக்குது? வெற்றி அடைவீர்கள். அது போன வசனம் போல வெற்றி அடைவீர்கள். ஏன்னா அது அழகா சொன்னாரு. ஏன்னா கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வெற்றி அடைவீர்கள், வெற்றி அடைவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமை பெறட்டும். சரி, அதை பார்க்கலாம், டைம் ஆகும். அப்புறம் அடுத்தது கீழே நாம் செய்ய வேண்டியதை சொல்லுகிறார். பின்பு அவர் ஜனக்கூட்ட ஆலோசனைகளை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், இந்த மாதத்தில் நாம் எளிதாய் வெற்றி அடைவதற்கு இன்னொரு காரியம் செய்ய வேண்டும். நாம் பாடி துதிக்க வேண்டும். அல்லேலூயா. பாடி துதிக்க வேண்டும். இந்த வசனம் பாருங்க, கீழே பாருங்க. அவர் சொல்லுகிறார், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நம்புங்கள், உங்களுக்கு தீங்கு ஏதும் நேரிடாது. ஆண்டவரை நம்புவது நமக்கு தீங்கு நேரிடாது. இரண்டாவது, அவர் இறைவாக்கினரை நம்புங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெறுவதற்கு ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவரை நம்பும் பொழுது என்னது? நமக்கு தீங்கு நடக்காது, தீங்கு வராது, உன் குடும்பத்துக்கு தீங்கு வராது, உன் பிள்ளைகளுக்கு தீங்கு வராது. இரண்டாவது, ஆண்டவருடைய ஊழியர்களை நீங்கள் நம்பும் போது வெற்றி அடைவீர்கள். ஆண்டவருடைய ஊழியர் சொல்ற கர்த்தரின் வார்த்தையை நீ கீழ்ப்படியும் போது வெற்றி அடைவீர்கள். வெற்றியுள்ள வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. சரி, அப்ப முதலாவது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய போகிறார், அது வெற்றியை தர போகிறார். இரண்டாவது, இங்க என்ன சொல்றாரு? நீங்கள் துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். துதிக்க வேண்டும். பாருங்க, ஒரு யுத்தம் அப்படின்னா கத்தி எடுத்துதான் போய் யுத்தம் செய்யணும். யுத்த வீரர்கள் தான் முன்னாடி நின்று போய் போர் பண்ணணும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, யுத்த வீரர்களுக்கு முன்பாக பாடகரை நிறுத்துகிறார். அந்த அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் அந்த வசனத்துல பின்னாடி பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். பாருங்க, யுத்தத்தில் செய்வதற்கு முன்பாக
பாடகரை நிறுத்துகிறார்கள். யுத்தம் பண்றாங்க, கத்தி எடுத்துட்டு போராடுறவங்க பின்னாடி இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு முன்பாக பாடகரை நிறுத்தினார். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் தான் என் வெற்றி தான் தர போறேன், அது நீங்க பின்னாடி நில்லுங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் பாடி துதிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய வெற்றியை தருகிறார். அல்லேலூயா. அங்க என்ன நடந்தது நமக்கு தெரியும். தொடர்ந்து அவர்கள் பாடி துதி செய்ய ஆரம்பித்தார்கள். 23ஆம் வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது விரோதமாய் வந்து பதிலிருந்த அம்மோனியரையும் மோவாபியரையும் சேயீர் மலைநாட்டாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. இந்த மாதம் ஒரு வெற்றியின் மாதம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே, நிச்சயம் நாங்கள் வெற்றியை பார்க்க தான் போறோம். ஏன்னா நீங்க யோசபாத் செய்தது போல உபவாசம் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், உபவாசம் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். நிச்சயமா இந்த மாதம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முடியும் பொழுது நிச்சயமாகவே இந்த வெற்றியை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த வெற்றியில ஜெயத்தை காண்கிறவர்களாய் கர்த்தர் கண்ணில் காணபடி செய்து போகிறார். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உபவாசத்தை சோமனுங்க, நல்லா துதிங்க. யாரு கணவன், மனைவி, பிள்ளைங்க எல்லாரும் ஒரு முடிவு பண்ணிடணும். நான் வெற்றியை நான் பார்த்துதான் ஆண்டவரே, நான் யுத்தம் பண்றது இல்ல, நீங்க தான் யுத்தம் செய்ய போறீங்க. ஆனா என் பார்ட்னு ஒண்ணு கொடுத்துருக்கீங்க. யோசபா செய்து போல நான் உபவாசத்தை ஜெபிப்பேன், நான் துதிப்பேன், நீர் எனக்கு அந்த வெற்றியை தருவி, அதை நான் அனுபவிப்பேன். எல்லாருடைய எழுதி போங்க. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும். எல்லாம் பாடுங்க. எஸ் எஸ். ஜெயத்தின் மாதத்துல நம் கண்கள் காணபடி செய்ய போகிறோம். அதை நாம் அனுபவிக்க போகிறோம். இது நம்மால் அல்ல, கர்த்தரே செய்ய போகிறார். கர்த்தருடைய கரம் செய்ய போகிறது. ஓ கர்த்தர் சொல்ல ஆகோ. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட சம்பவம் உனக்காக இடக்காக எழுதி வைத்திருக்கிற தேவ ஜனமே, தேவ பிள்ளைகள் பயப்படக்கூடாது. இந்த உலகத்தை குறித்து, உலக காரியங்களை குறித்து நீங்க பயப்படக்கூடாது. எந்த மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட ஓடம் செவிக்க ஆரம்பிப்போம், துதிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நமக்காய் யுத்தத்தை ஆரம்பிப்பார். அவர் ஜெயத்தை தருவார். அவர் ஜெய கிறிஸ்து. அல்ல கரனை தட்டு. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர் அவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும். நல்ல வெற்றி சோதனைங்க. ஓஹா ராமா 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 ராமா
ஒன்றுக்கு பயப்பட மாட்டேன். நான் எந்த காரியத்துக்கும் பயப்பட மாட்டேன். வியாதிக்கும் போராட்டங்களுக்கும் பலவிதமான நெருக்கங்களுக்கும் நான் பயப்பட மாட்டேன். நான் உபவாசத்தில் செபிக்கிறேன், உபவாசத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். தேவனை துதித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், எனக்காய் அவர் யுத்தம் செய்வார், அவர் எனக்காய் யுத்தம் செய்வார், அவர் எனக்கு ஜெயத்தை தருவார். கர்த்தர் ஜெயத்தை நமக்கு இலவசமா 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 இலவசமா. ஓ ஹalleluya. நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பது, கர்த்தரே என்பது எதற்கோ அஞ்சிடே. சொல்லுங்க, எதற்கோ அஞ்சிடே. ஓ கர்த்தரே என்பது, கர்த்தரே என்பது எதற்கோ அஞ்சிடே, எதற்கோ அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சொந்தம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம். இந்த மாதம் அல்ல, வாழ்நாள் எல்லாம் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனுக்கு நல்ல கரணை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நல்ல கரணை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதம் முழுவதும் அல்ல அப்பா, அன்றே எங்கள் ஆயுள் முழுவதும் எனக்கு ஜெயத்தை தருகிற கர்த்தர் எங்களோடு கூட வருகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன், இயேசுவின் நாமம் ஜெயத்தை சுதந்திரிக்கிறேன். ஹalleluya. இது உபவாச நாட்களில் எனக்கு ஜெயம், எனக்கு ஜெயம், என் பிள்ளைகளுக்கு ஜெயம், என் குடும்பத்திற்கு ஜெயம். அன்றைய திருச்சுவின் ஜனங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வெற்றி வெற்றி வெற்றியை நாங்கள் பிரகடனம் பண்ணுகிறோம். வெற்றியை அறிவிக்கிறோம், வெற்றியை அறிவிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே நான் வெற்றியை அறிவிக்கிறோம். ஓ ஆகஸ்ட் 15 ஆண்டவரே இந்த இந்திய தேசத்திற்கு ஒரு வெற்றியை அடைந்தோம், ஒரு பெரிய சுதந்திரத்தை அடைந்தோம். அவர் தகப்பனை எங்களுக்கு ஆண்டவரே இந்த உபவாச நாட்கள் முடிகிற அந்த 15ஆம் தேதி ஹalleluya. ஆண்டவரே அதுவரை நாங்கள் காத்துட்டு இல்லப்பா, இனியிலிருந்தே வெற்றியை நாங்கள் பார்க்கட்டும், இனியிலிருந்தே அந்த ஜன வெற்றியை காணட்டும். ஆண்டவரே 15ஆம் தேதி வரலும் வெயிட் பண்றது அல்ல, இப்பொழுது உபவாசத்தில் செபிக்கிற பிள்ளைகள், உன்னை துதிக்கிற பிள்ளைகளுக்கு வெற்றி மேல வெற்றி தந்து உன்னாவும் மகிமையை செய்யும். உன்னுடைய கருத்தினை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஜெய கிறிஸ்து முன்பாக போய் சகலத்தை நேராக்கி நடத்துவதற்காக சொன்னார். இயேசுவின் நாமத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்கள் சிவனல்ல பிதாவே, ஆமென். அசேரு சர்வோம் நாத்துமாவே கிறிஸ்துவே என்னோடவே நாமத்தை நாத்துமாவே கிறிஸ்து சர்வமுதாவே பரவாயில்லை. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவிய ஐக்கியம் அன்னையும் சதா காலமும் நம் யாவரும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.